அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 436வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 436 நாளும் மிக வேகமாக தன்னுடைய தாக்குதலை கொண்டு செல்கின்ற போராளிகள் குழுக்களை உலகமே வியந்து பாராட்டுகிறது. நேற்று நான் என்னுடைய காணொளியில் உலகின் பல பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும், இஸ்ரேலினுடைய ஜெனோசைடுக்கு எதிராகவும், இஸ்ரேலினுடைய கூட்டுப்படுகொலை பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹுவுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஐசிசி வாரண்டில் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இன்னும் அதிகமான ஆக்ரோஷத்தோடு ஹமாஸோடைய வெற்றிக்காகவும் அந்த மக்கள் தங்களுடைய குரல்களை எழுப்பியிருக்கிறார்கள். இதில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் உண்டு. ஏனென்று சொன்னால் 436 நாட்களாக உணவு, தண்ணீர், வதியுமிடம் எதுவுமே இல்லாமல் அலக்கழிந்து கொண்டே தங்களுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய பொறுமை உலக மக்களை மிகப்பெரிய அளவில் கவர்ந்தெழுத்தது ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்ல. இதனால் பலர் குரானையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் வாழ்க்கையும் படிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போர் எத்தனை நாள் நீண்டாலும் கடைசியில் அது ஒரு பெரிய இஸ்லாமிய எழுச்சியில் அல்லது அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பது ஆய்வாளர்களின் கணக்கு. இந்நிலையில் நேற்றும் ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய போராளிகள் குழு பயங்கர தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஹமாஸை விட முஜாஹிதீன் பிரிகேட்ஸ் நேற்று பல இடங்களை தாக்கியிருக்கிறார்கள். அதில் சூடானி ஏரியாவில் ஹசாப் டாக்டிக்கல் மிசைல்ஸ் என்ற ஒரு புது வகை மிசைலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் புதுசாக ஹமாஸ் போராளிகள் ஆயுதங்களை கண்டுபிடித்து தங்களோடு போருக்கு உதவி செய்கின்ற அல்லது போர் செய்கின்ற முஜாஹிதீன்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த வகை ஏவுகணைகள் நேற்று பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தை அழித்திருக்கின்றன. இஸ்ரேலிய இராணுவம் இன்னும் அந்த பிணங்களையும் காயம்பட்டவர்களையும் அள்ளிச் செல்லவில்லை. ஆகவே நேரம் போக போக காயம்பட்டவர்கள் மரணத்தின் மடியிலே விழுகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்தது ஜபாலியா தான் இப்பொழுது கடந்த 67 நாட்களாக மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கிறது. ஜபாலியாவை பிடித்துவிட்டால் உலகத்தையே பிடித்து விட்டோம் என்ற நிலையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இஸ்ரேல் ஜபாலியாவை தாக்கி வருகிறது. ஆனால் அங்கு நேற்று போராளிகள் குழுக்கள் மொத்தமாக புகுந்து, குறிப்பாக அல் காசம் உள்ளே புகுந்து அவர்களை தேடி விரட்டி அழித்திருக்கிறார்கள். 4 பேரை தெருவிலேயே வீழ்த்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு பலர் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் வைத்து பூமி ட்ராப் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே குண்டுகளை வைத்து இருந்தார்கள். இவர்கள் அங்கே வதிய சென்றபோது அவை வெடித்தன. அதன் பிறகு புதுசாக ஒரு போர்க்களத்தை உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேல். இது 6வது முறை என்று நினைக்கிறேன். சுஜயாவுக்கு மீண்டும் போயிருக்கிறது. சுஜயாவில் அவர்கள் நுழையும் போதே அவர்களுடைய ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸை அடித்திருக்கிறார்கள். ஆர்மர்டு பர்சனல் கேரியர் என்று சொல்லுவோம். அதை நுழைவிலேயே உள்ளே விடாமலேயே அடித்து விரட்டி இருக்கிறார்கள். அதில் ஏற்பட்ட சேதங்கள் நிறைய. இது இஸ்ரேலில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சுஜயாவில் இதுவரைக்கும் ஒரு முறை கூட அவர்கள் கைப்பற்றவில்லை. ரஃபாவை கூட ஒரு முறை 2 முறை கைப்பற்றினார்கள். சுஜயாவை ஒரு முறை கூட கைப்பற்ற முடியவில்லை. ஜபாலியாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முடியவில்லை. ஆனால் தங்களுடைய அதே மாதிரி ஜபாலியால் பலாத் சிட்டியில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ரோந்து வந்து கொண்டிருந்த போது அவர்களை தடுத்து தாக்கி அழித்திருக்கிறார்கள். அடுத்தது அல் அஸ்கா பிரிகேட்ஸ் நெட்சாரிமை 3 நாட்களாக தொடுத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரும்பாலும் காலி செய்து விட்டார்கள். ஆகவே அந்த ஆயுதங்கள் இந்த சகோதரர்களின் இந்த அல் அஸ்கா பிரிகேட்ஸின் கையில் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதங்களை நேற்று ஹமாஸிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம், சிலவற்றை பயன்படுத்த முடியாது என்று எரித்து விட்டார்கள். அடுத்தது அல் குஸ் பிரிகேட்ஸ் அல் நாடா டவர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெய்த் ஹானூன்ங்கிற ஏரியாவில், இந்த பெய்த் ஹானூன்லையும் 67 நாட்களாகவும் பயங்கர தாக்குதல் நடக்கிறது. பெய்த் ஹானூனில் ஒரு ஏபிசியையும், பெய்த் ஹானூனில் அல் நடா டவர்ஸ் என்று டவர்லாம் அங்கே இருக்கா என்னன்னு தெரியல. பூமிக்கு மேலே ஒரு அடி அங்கலத்தில் கூட, ஒரு அடி உயரத்தில் கூட எந்த கட்டடமும் இல்லாத அளவுக்கு அழித்து வருகிறார்கள். அதில் அந்த டவர்ஸ் பக்கத்தில் வச்சு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். நிறைய பேர் இறந்துருக்காங்க. இங்கே
டெல்லவிலையும் ஜெருசலத்திலையும் உள்ள மருத்துவமனைகளில் இடமில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கும், ஒரு எமர்ஜென்சி அலர்ட் எல்லா மருத்துவமனைகளுக்கும் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் நேற்று மருத்துவமனைகள் நிரம்பி இருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய கோழைத்தனத்தை அல் இல்மு டென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த அலக்கழிந்து கொண்டிருக்கின்ற இந்த பாலஸ்தீன மக்கள் குடியிருக்கின்ற ஒரு பகுதியை கொளுத்தி விட்டு இருக்கிறார்கள். அது இன்றும் எரிந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் எல்லாம் ஓடி விட்டார்கள். அதாவது டென்ட் கூட இந்த விண்டரில் போட முடியாத ஒரு பயங்கரமான சூழ்நிலையை உருவாக்குறான். அல் அத்வான் ஹாஸ்பிட்டல் மீண்டும் தாக்கப்பட்டு இருக்கிறது. அதில் இருந்த பல மருத்துவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆக்சிஜன் கலெக்ஷன் சென்டரு, எலக்ட்ரிசிட்டி சென்டர், ஃபியூவல் டேங்க் இதெல்லாம் அழிச்சிட்டான். திரும்பியும் அதில் குண்டு போட்டிருக்கான். இப்போ பசியும் பட்டினியும் மருத்துவம் தேடி வந்த மக்களுக்கும் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வாழ்வை காப்பாற்றக்கூடிய லைஃப் சேவிங் மெடிசன் இல்லை, லைஃப் சேவிங் பிரெட்டு கூட அங்கே கிடைப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு மெடிக்கல் டெரரிசம் அது இப்பொழுது 4 நாட்களாக நாமும் பயன்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால் உலகில் உள்ள பல மீடியாக்கள் இதை மெடிக்கல் டெரரிசம் என்று தான் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி கான் யூனிவர்ஸில் இருந்த உருவா ஸ்கூலில் மக்கள் அடைக்கலம் தேடி இருக்கிறார்கள். அதையும் குண்டு போட்டு அழித்திருக்கிறான். அதே மாதிரி பெய்த் ஹானூனில் இருந்த கலீல் அத்வான் ஸ்கூல் என்ற எல்லாம் ஸ்கூலாக தான் பேர், ஆனால் அகதிகள் முகாம், அதுலேயும் குண்டு போட்டு அழித்திருக்கிறான். டேரல் பலாங்கிற இடத்துல அதனுடைய மேயர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு தாக்குதல். 5 அவனுடைய இஸ்ரேலுடைய இராணுவத்தை சார்ந்த இஸ்ரேலுடைய காவல்துறையை சேர்ந்த 5 பேரையும் அவன் தாக்கியதில் அழிந்திருக்கிறார்கள். இப்படி நுஸ்ரத் கேம்பு இப்படி தொடர்ந்து தாக்குதலை நடத்தி அப்பாவிகளை கொலை செய்த நேற்று 69 பேர் காயம்பட்டு இறந்திருக்கிறார்கள். 196 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். நேற்று ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஜேர்னலிஸ்ட்டை கொலை செய்திருக்கான். மொத்தத்தில் 203 பத்திரிகையாளர்கள் இதுவரையும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் ஷஹீதானவர்கள் காசா பகுதியில் 44,976. இந்த ஃபிகர்லாம் எனக்கு தெரிஞ்சு அது எத்தனையோ ஆயிரங்களை கடந்து போய்விட்டது. இதிலிருந்து ஒரு 20,000 காணாமல் போனவர்களை சொல்கிறார்கள். அப்போ அதையும் சேர்க்கணும். 64,000. 1,06,759 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இவர்களை இப்பொழுது ஃபர்ஸ்ட் எய்டு செய்வதற்கு கூட மருத்துவமனைகள் இல்லை என்ற அளவில் இஸ்ரேல் தாக்கி கொண்டு இருக்கிறது. அடுத்தது ஒரு புது ஏரியாவுக்கு போயிருக்கான், சுஜாவை சுற்றி உள்ள ஏரியாவில். அந்த ஏரியாவில் ஒரு ப்ரீ பிளான்ட் அட்டாக்கை ஏற்கனவே ஃபேஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. சுஜயாவுக்கு வரப்போகிறது தெரிஞ்சுட்டு போல தெரியுது. அதனால் சுற்றி எல்லா இடத்தையும் அழகாக இவர்களுக்கு ட்ராப் மாதிரி ஆக்கி விட்டுட்டாங்க. தௌஃபிக் பேரல் என்ற ஒரு வகை பீரங்கியை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். அல் காசம் பிரிகேட்ஸ் அவர்களில் பல பேர் அழிந்திருக்கிறார்கள். பெய்த் ஹானூன்லையும் இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல இருந்தும் பின்ன வந்திருக்கான். அடுத்தது ஹாஸ்டேஜஸை பற்றி வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நத்தியானு ஹாஸ்டேஜஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. நேற்று நான் சொன்னேன், ஒரு கஞ்சத்து 5 பேரை காப்பாற்றினவங்களா. இஸ்ரேலுடைய தாக்குதல் குறிப்பாக அந்த ஹாஸ்டேஜஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே தாக்கியிருக்கான். அதில் ஒருவர் இறந்து 5 பேரை காப்பாற்றினார்களா அல்லது 5 பேரை இறந்து ஒருவரை காப்பாற்றினார்களா என்று ஒரு சந்தேகம் நேற்று இருந்தது. எனக்கு தெரிந்து எல்லோரும் இறந்து விட்டார்கள் போல தெரிகிறது. அதனால் இஸ்ரேலிய பத்திரிகைகள் ஹாஸ்டேஜஸை பற்றி எந்த செய்தியும், பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் அல்லது அவர்களை மீட்பதாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் இறந்ததாக இருக்கட்டும், எந்த செய்தியும் வெளியே வரக்கூடாது என்று ஒரு ஹேக் ஆர்டர் எல்லா பத்திரிகைகளுக்கும் போட்டு இருக்கிறார். ஆனால் இஸ்ரேலிய பத்திரிகைகள் நம்ம நாட மாதிரி அடங்கி ஒடுங்கி தோட்டத்து தொழுமனா மாறுறதில்லை. சில நேரங்கள் தகவலை எடுத்து தைரியமாக எழுதி விடுகிறார்கள். அடுத்தது இஸ்ரேலிய மேயர்கள் எல்லாம் நேற்று இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல்வேறு கார்பரேஷன்களுடைய மேயர்கள் எல்லாம் நத்தியானுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில், நீ இஸ்ரேலை அழித்து கொண்டு இருக்கிறாய், உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாய், ஆனால் மொத்தமாக இஸ்ரேல் அழிந்து கிடப்பதை நீ கண்டுகொள்ளாமல் கண்ணை மூடிக்கொள்ளுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சமாதானப்படுத்துகின்ற வகையில் தன்னுடைய சிரியாவினுடைய தாக்குதல் பற்றி பல அறிக்கைகளை நத்தியான்ஹூ நேற்று வெளியிட்டிருக்கிறார். அவற்றுள் ஒன்று ஐசிசியினுடைய பிடிவாரண்டுக்கு எதிராக தான் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் ஒரு அறிக்கை. இப்போ என்னன்னா, லேட்டஸ்ட்டு இனப்படுகொலை பிரைம் மினிஸ்டர் வார் கிரிமினல் நத்தியான்ஹூனுடைய லேட்டஸ்ட் பிளான் என்னன்னா, கோலான் ஹைட்ஸில்
குடியிருப்புகளை அதிகப்படுத்த போகிறேன், அதனுடைய பாப்புலேஷன் யூத பாப்புலேஷனை அதிகப்படுத்த போகிறேன் என்று ஒரு பெரிய பட்ஜெட்டோடு நேற்று அதை தன்னுடைய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். டமாஸ்கஸை பொறுத்த வரைக்கும் டமாஸ்கஸை சுற்றி இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக டாங்கிகளை நிறுத்தி இருக்கிறது இஸ்ரேல். டாங்கிகள் வந்துட்டு தான் இருக்கு டமாஸ்கஸை சுற்றி. பல இஸ்ரேலிய சிரியாவினுடைய ஆராய்ச்சியாளர்கள் நேற்று காணாமல் போயிருக்கிறார்கள். அதற்கு 2 வருஷம் சொல்கிறாங்க. ஒன்று, அவர்கள் உயிருக்கு தப்பி எங்கேயாவது ஓடி ஒளிந்திருக்கலாம், அல்லது இஸ்ரேலிய இராணுவம் ரகசியமாக கொலை செய்து அவர்களுடைய வீட்டிலே இப்போ புதைக்கிறாங்க. நேர போகிறது, அவனை பிடிக்கிறது, கொலை செய்கிறது, வீட்டிலேயே புதைக்கிறது, வீட்டை எரிக்கிறது வருதுன்னு. டமாஸ்கஸ் என்னவோ ஹமாஸ் போரிடக்கூடிய ஒரு பகுதியைப் போல ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று பல அலம்பலோடு வந்தவை. நாங்கள் ஜெருசலத்துக்கு போயே தாக்க போகிறோம் என்று சொல்லுவார்கள். வீட்டுக்கு வாசப்படியில் இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்திற்கு சலாம் போட்டு தோட்டத்து தொல்முன அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் இன்னொரு மிக மோசமான ஒரு நிலைமை என்னன்னா, நேற்று பாலஸ்தீனன் அதாரிட்டி இருக்கு பாருங்க, இந்த முகமது ஃபத்தா அப்பாஸோடைய அந்த படை அல் குட்ஸோடைய படைகளோடு சண்டையிட்டு இருக்கிறது. இந்த உள்ள ஒரு ஜெனில்னா மேற்கரையில், அதாவது ரொம்ப சாதுரியமாக இந்த அப்பாஸை வந்து இஸ்ரேல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. யாரோட சண்டை போட்டுருக்கு? அல் குட்ஸ், பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத். இங்கே காசா பகுதியில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் பிணமாக்குகிறார்கள் எல்லாம், அவர்களோடு சண்டை போடுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அல் குட்ஸ் லீடர் பயங்கரமாக திருப்பி தாக்கி இருக்காரு. நீ வந்து எங்களை பிடிச்சி ஜெயிலில் போடுது, எங்களை பிடிச்சி தலையை சுட்டு கொள்ளுது கைதிகள்னு சொல்லி, இனி அது நடக்காதுன்னு சொல்லி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். அந்த தாக்குதலின் பின்விளைவை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் இராணுவத்தினர் பாலஸ்தீன் அதாரிட்டியினுடைய மிலிட்ரி வந்து சீக்கிரம் கொலாப்ஸ் ஆயிரும், அதனால மேற்கரையை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு பார்க்கணும். ஆனால் அதை விட பெரிய எதிரி அல் குட்ஸ், அவங்க வராங்க, அவங்களுக்கு எதிராக நம்ம தயாராகணும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது பாலஸ்தீன் அதாரிட்டி இப்படி போராளிகள் குழுவை தாக்குவதன் மூலம் ட்ரம்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்களாம், எங்களுக்கு மேற்கரையை நீ எழுதி தந்துடணும் அப்படின்னு. ட்ரம்ப் யாரு, மேற்கரை யாருக்கு உள்ளது, எவனுக்கு எழுதி கொடுக்குறது, இதெல்லாம் இந்த பாலஸ்தீன் அதாரிட்டி. இந்த அப்பாஸ் இருக்கானே, இவன் 2006 எலெக்ஷனில் தோற்ற பிறகு இதுவரைக்கும் அவன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எந்த மக்களால். இந்த மேலநாடுகளின் உதவியோடு அவன் ஐக்கிய நாடுகள் சபையிலேயும் முக்கியமான இடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டான். எகிப்தில் போய் பேசி எல்லாருமா சேர்ந்து காசாவை நிர்வகிக்கலான்னு சொன்னால், இவன் மேற்கரையில் வந்து என்ன செய்றான், போராளிகளோடு மோதக்கூடிய ஒரு நிலையை எடுத்திருக்கிறான். இப்படி ஒரு முனாஃபிக்கையும் எதிர்கொண்டு தான் மேற்கரையில் அவர்களால் போராட முடிகிறது. அடுத்து இஸ்ரேல் கேன்ஸுங்கிறவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் நத்தியானுவை பொறுக்கிற வரைக்கும் பொறுத்துட்டோம், இனிமேல் ஒரு உள்நாட்டு போர் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அது வந்தால் ஒருவேளை காசா மக்களுக்கு சற்று நிவாரணம் கிடைக்கலாம். ஹூத்திஸ் நேற்று 2 தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது ஹுதைதாங்கிற ஏரியாவில் அமெரிக்காவும் ஆங்கில படைகளும் சேர்ந்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. சேதாரங்கள் பற்றி எதுவும் பெருசாக 2 இருதரப்பாரும் சொல்லவில்லை. இப்படி இந்த போர் பல்வேறு முனைகளில் பல்வேறு முனாஃபிக்கள் குழுக்கள் உள்ளே வர நடந்து கொண்டு இருக்கிறது. சிரியா மக்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக ஆகி கொண்டு இருக்கிறது நாளுக்கு நாள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.